ஹலோ மக்களே, ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். உங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட பேச பயமாக இருக்கா, தயக்கமாக இருக்கா? இல்லைன்னா உங்கள் கம்யூனிகேஷன், எஸ்பெஷலி உங்கள் ஸ்பீக்கிங், அது இங்கிலீஷில் இருக்கலாம், இல்லை தமிழில் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. நீங்கள் பேசும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லையா? அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலையா, ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? உங்களோட பேச்சுக்கு ஒரு மீட்டிங்கில் எங்கேயா இருந்தாலும் அதுக்கான அதை டிசர்வ் பண்ணக்கூடிய வெயிட்டேஜ், அதுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கலையா? ஆட்கள் உங்களை மைண்ட் பண்ணலையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் பண்ணாலும் தமிழில் கம்யூனிகேஷன் பண்ணாலும் எப்படி இஃபெக்டிவாக மற்றவங்கள அட்ராக்ட் பண்ண மாதிரி பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயில்டாக எஸ்பெஷலி ஒரு 6 பாயிண்ட்ஸ், 6 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கண்டிப்பாக பதிவிடுங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கம்யூனிகேஷன், அதுபோல் பாடி லாங்குவேஜ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னோட இங்கிலீஷ் கிளாஸஸ்லேயும் நான் நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் மக்களுக்கு கொடுப்பேன். பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தேர் லைஃப் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். என்னோட ஓன் லைஃப்பில் நான் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய புக்குகள் வாசித்து நான் இம்ப்ரூவ் பண்ணது. என்னோட கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ் எல்லாமே அது என்னால் எப்படி ஈஸியாக இம்பைப் பண்ண முடியுது, இல்லை நான் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா, நான் ஒரு கம்யூனிகேஷன் ட்ரைனராக இருந்ததுனால நான் படித்தது எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. நிறைய மக்களோட லைஃப்பில் ஃபெயிலியருக்கு ஒரு மேஜர் ரீசன், இல்லைன்னா அவங்களோட கெரியரில் க்ரோத் இல்லாமைக்கு ஒரு மேஜர் ரீசன் இந்த கம்யூனிகேஷன் தான். அதுலேயும் எஸ்பெஷலி ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன், அதுலேயும் ஸ்பீக்கிங்னு சொன்ன உடனே யூஸ்வலி நம்ம ஸ்பீக் பண்ணக்கூடிய ஐடியாஸையும் அந்த யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸையும் மட்டும்தான் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. உங்களோட ஸ்பீக்கிங்க்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கூட பேசும்போது அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ தராங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, அதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்களா, இதெல்லாம் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கிட்ட பேசும்போது உங்கள் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 24/7 நம்ம தூங்கக்கூடிய டைம் இல்லாத மற்ற எல்லா டைம்லேயுமே நம்ம தெரிந்தோ தெரியாமலோ மற்றவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளோட ட்ரெஸ் கோட், நம்மளோட நடவடிக்கைகள், த வே வி வாக், நம்மளோட பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஜெஸ்டர்ஸ், ஓகே, எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஐ கான்டாக்ட்ஸ், பார்க்கக்கூடிய விதம் எல்லாமே எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம அதை தெரிஞ்சு பண்ண மாட்டோம், தெரியாமலே நம்மளோட இன்னர் தாட்ஸை, இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி டைப் அதை மற்றவங்க ரீட் பண்ண இது ஆக்சுவலி ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எங்கே இருந்தாலும், எங்கே நடந்தாலும், எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு ரெஸ்பெக்ட் தரணுமா வேண்டாமா, நம்மளை ஒரு பொருட்டாக எடுக்கணுமா வேண்டாமா, நமக்கு எவ்வளோ வேல்யூ தரணும், இதெல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆளுக்கிட்ட பேசும்போது ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், நீங்கள் நல்ல பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பீங்க, மீட்டிங்கில் இருக்கலாம், இல்லைன்னா சும்மா உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசியதாக இருக்கலாம், இல்லை சொசைட்டியில் நீங்கள் மிங்கிள் பண்ணதாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியுது நல்ல ஐடியாஸை பேசுகிறேன், நல்லா தான் பாயிண்ட்ஸை சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வெயிட்டேஜ் தரல, அவங்க எங்கிட்ட கம்ஃபர்டபுளாக பேசலை, எங்கிட்ட பேச அவங்க விரும்பலை. ஸோ இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாத, இம்ப்ரூவ் பண்ணாத ஏரியாஸ், எஸ்பெஷலி உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைன்னா டோன், அதை பற்றி முதல்ல பார்ப்போம். கம்யூனிகேஷனோட ஒரு எழுதப்படாத சட்டம் எதுன்னா, யார் பெஸ்ட் கம்யூனிகேட்டராக இருப்பாங்கன்னா கான்ஃபிடென்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஆட்கள்.
அது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். கான்ஃபிடென்ஸ் இஸ் த மேட்டர். எல்லா காரியத்துலையும் யார் வின் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும், ஒவ்வொரு அக்கேஷன்லையும், மேபி ஒரு ஆஃபீஸுக்கு போய் ஒரு காரியம் நடத்தும் போது, ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது, ஒரு போர்டு மீட்டிங்கில் பேசும்போது, கான்ஃபரன்ஸில் பேசும்போது, யார் வின் பண்ணுவாங்கன்னா, நம்பர் 1 கான்ஃபிடென்ட். யார் கான்ஃபிடென்ட்டோ அவங்க வின் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஸ் இஸ் த மேட்டர். நமக்கு ஒருவேளை இன்டர்னலி அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லைன்னாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும். யார் கான்ஃபிடென்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே சூப்பர் கான்ஃபிடென்ட், நமக்கு மட்டும்தான் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். ஆனால் யார் அதை பெட்டராக மேனேஜ் பண்ணுறாங்க, யார் அவுட்வேர்ட்லி ஒரு கான்ஃபிடென்ஸை எக்ஸிபிட் பண்ணுறாங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, தேர் இஸ் த மேட்டர். அது எப்படி ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும்னா, த்ரூ பாடி லாங்குவேஜ். நம்மளோட பாடி லாங்குவேஜை நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுவது மூலம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக மற்றவங்களுக்கு காட்ட முடியும், ஃப்ரெண்ட்லியாக மற்றவங்களுக்கு காட்ட முடியும். இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இன்டர்னலியும் நம்ம மைண்டுக்குள்ளாலேயும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் மாறுவோம். ஸோ இதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் சீக்ரெட். ஓகே, எப்போவுமே நம்ம மைண்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணதை விட நம்ம பாடி லாங்குவேஜில் சில அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம வே ஆஃப் மிங்கிளிங்கில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணும்போது, ஓகே, நம்ம கான்ஷியஸாக பண்ணும்போது அது நம்மளோட மைண்ட்லேயும் இன்னும் மைண்ட்லேயும் சேஞ்சஸை உருவாக்கும். ஓகே, நம்ம பாயிண்ட்ஸுக்குள்ளால போவோம். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்ஃபிடெண்ட்டான பர்சனாக, கம்யூனிகேட்டராக உங்களை காட்ட நம்பர் 1 பாயிண்ட் ஐ கான்டாக்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் யாருக்கிட்ட எப்போ பேசினாலும் கண்ணில் பார்த்து பேசுங்க. ஓகே, அதுக்கு 2 காரியம் உண்டு, ரீசன் உண்டு. நீங்கள் கண்ணில் பார்க்காம தூர பார்த்து பேசும்போது அது என்ன மாதிரி மெசேஜை எக்ஸிபிட் பண்ணோன்னா, கம்யூனிகேட் பண்ணோன்னா, நம்பர் 1 நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்கள்ட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அரகண்டாக அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க. இல்லைன்னா நம்பர் 2 நீங்கள் பயப்படுறீங்க, உங்களுக்கு பேச பயத்தினால நீங்கள் தூர பார்க்குறீங்க. ஸோ இந்த 3ல் எதுவாக இருந்தாலும், நீங்கள் பயப்படுறீங்க, இல்லைன்னா நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க, தவிர்க்கிறீங்க, இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசுகிறீங்க, இந்த 3 கியூஸ் அவங்களுக்கு கிடைச்சாலும், இதில் ஏதோ ஒரு கியூ அவங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க உங்கள்கிட்ட பேச, கம்யூனிகேஷனை முன்னால் கொண்டு போக விரும்ப மாட்டாங்க. அவங்க கம்யூனிகேஷனை கட் ஷார்ட் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. தேட் இஸ் நம்பர் 1. ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஐஸில் பார்த்து பேசுங்க, ஐஸில் ஸ்டேர் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்லி பார்வை, ஓகே, ஆக்டிவான, ஃப்ரெண்ட்லியான, ஓகே, அவங்கள பற்றி அறிந்து கொள்ளணும், அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டை காட்டக்கூடிய பார்வை, கண்ணை விரித்து பார்ப்பது, இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பது, டல்லாக பார்ப்பதில்லை, இல்லைன்னா ஸ்டேர் பண்ணுவதில்லை, கண்ணை விரித்து இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பது. நம்பர் 2, ஸ்மைலிங் ஃபேஸ். ஸ்மைல் ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஎஸில் இருக்காங்க. எஸ்பெஷலி யூஎஸ் பீப்புள் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. வெளியே போகும்போது யாரை பார்த்தாலும் ஹலோ சொல்லுவாங்க. நெய்பர்ஸ், அவங்கள தெரியாது, இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க மாட்டாங்க, ஆனால் ஹலோ சொல்லுவாங்க, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஹலோ. ஸோ அதுக்கு ஒரு பவர் உண்டு ஆக்சுவலி. அது உங்களை ஃப்ரெண்ட்லியாக காட்டும். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஹலோ இல்லை, ஸ்மைல். ஸ்மைல் இஸ் எ யூனிவர்சல் லாங்குவேஜ். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்ன யாரும் மைண்ட் பண்ணலையே, என்கிட்ட யாரும் ஃப்ரெண்ட்லியாக இல்லையே. ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது, நீங்கள் ஆஃபீஸுக்குள்ளால் போகும்போது, பிஸ்னஸுக்குள்ளால் போகும்போது, பார்க்குறவங்கள எல்லாம் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு பாருங்கள். ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ஐயில் பாருங்கள் ஒரு 3 செகண்ட். ஓகே, ஸ்மைல் பண்ணி பாருங்கள். யூ வில் என்ன ரெஸ்பான்ஸ்ன்னு கிடைக்குதுன்னு பார்த்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ, உங்களை யாரும் மைண்ட் பண்ணலை, உங்களை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலை,
அப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் உங்கள் வீட்டில் இருந்து வெளியே வந்து இல்லைன்னா ஆஃபீஸில் எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைலோட பாருங்க. பார்த்துட்டு எவ்வளோ பேர் ஸ்மைல் பேக் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்மைல் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிது, அதை கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க. யூஸ்வலி ஒரு 80% அந்த ஸ்மைல் உங்களுக்கு திரும்ப வரும். ஸ்மைல் வந்து கொஞ்சம் கான்டேஜியஸ். நம்ம ஸ்மைல் பண்ணால் அது ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி யார்னிங், அதாவது கோட்டுவாய், கொட்டாவேன்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் ஒரு இடத்துல போயிருந்து கோட்டுவாய் போட்டால் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சம்திங் லைக் தட். அதுபோல் நீங்கள் ஸ்மைல் பண்ணால் உங்களுக்கு ஸ்மைல் திரும்ப கிடைக்கும். ஸோ ஐ கான்டாக்ட் உங்களை ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக காட்டுதுன்னா, ஸ்மைல் வந்து உங்களை ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனாக காட்டும். நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்மான பர்சன்னா யூ ஆர் த மோஸ்ட் லைக்கபிள் பர்சன். உங்களால் எந்த மனுஷனுக்கு மனசுக்குள்ளால ஏற முடியும். கான்ஃபிடென்ட் அண்ட் வார்ம், ஃப்ரெண்ட்லி. ஓகே, உங்களால் எங்கேயும் மிங்கிள் பண்ண முடியும். இதனால தான் மலையாளி பீப்புள் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் கம்யூனிகேஷன். அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, யார்கிட்டையும் கான்ஃபிடெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நம்பர் 1. நம்பர் 2, அவங்க ரிலாக்ஸ்டாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். എവിടെയാ പോകുന്നു? തമിഴ്നാടാണോ? എനിക്ക് അവിടെ ഒരു ഫ്രണ്ട് ഉണ്ട്. ഓക്കെ, കണക്ട് பண்ணுவாங்க ஈஸியாக. ചെന്നൈയാണോ? എനിക്ക് അവിടെ ഒരു ഫ്രണ്ട് ഉണ്ട്. ഇല്ലെങ്കിൽ ഞാൻ അവിടെ ഉണ്ടായിരുന്നു 4 കൊല്ലത്തിന് മുമ്പ്. ഓക്കെ, they introduce fast, they communicate very fast because of these 2 things. அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, கம்யூனிகேட் பண்ண பயப்பட மாட்டாங்க யாருக்கிட்டையும், இன்னொரு கல்ச்சரில் உள்ள ஆளுக்கிட்ட கூட. Next, they are relaxed, warm and friendly. Okay, third important thing, body posture அப்படின்னு சொல்லுவோம், body language, especially body posture. நீங்கள் இருக்கக்கூடிய இல்லைன்னா நிற்கக்கூடிய நிலை, எப்படி நிற்கிறீங்க. 2 things are very important again. ஓகே, பாக்கெட்டில் கை போட்டு இல்லைன்னா கையை கட்டி வச்சு ஸ்டிஃபாக நிற்கக்கூடாது. திஸ் இஸ் க்ளோஸ்ட். ஓப்பனாக நிற்கணும். காலையோ கையோ கட்டி வைக்கக்கூடாது, இப்படி கிராஸ் பண்ணக்கூடாது. ஓப்பன் ஜெஸ்டர், போஸ்டர், ஓப்பன் போஸ்டரில் இல்லைங்க. கையை பாக்கெட்டில் உள்ள போடாமல் இருங்க, பெட்டர். உங்கள் ஹேண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பேசுவதற்கு ஹேண்ட் ஜெஸ்டர்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ்டாக இருங்க. ரிலாக்ஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் அகெயின், ஓப்பன், ஸ்ட்ரைட், ஸ்டெடி. ஓகே, ஐ கான்டாக்ட், ஸ்மைலிங் ஃபேஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் போஸ்டர் அண்ட் பாடி லாங்குவேஜ். இங்கே இப்படி நின்னா யார் வேணாலும் உங்ககிட்ட ரிலாக்ஸ்டாக, வார்மாக, ஓப்பனாக போவாங்க. தே ஓப்பன். ஸோ அவங்கள ஓப்பன் பண்ண வைப்பது தான் நம்ம கம்யூனிகேஷன். உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், ஆர்டினரி பீப்புளாக இருக்கலாம், கஸ்டமர்ஸாக இருக்கலாம். அவங்கள ஓப்பன் அப் பண்ண வைப்பது கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, கான்ஃபிடென்ட் இல்லைன்னா மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்லி இல்லைன்னா தே க்ளோஸ் தெம்செல்ஸ். அவங்கள க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்பர் 4 இவ்வளோ ஆச்சா, பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஆச்சா. நெக்ஸ்ட் ஒன், வாய்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நான் நல்ல ஐடியா பேசுகிறேன்னு, நல்ல வேர்ட்ஸ் பேசுகிறேன்னு, லாங்குவேஜ் நல்லா பேசுகிறேன்னு இல்லை, வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாய்ஸ்லையும் எகெயின் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஆண்களாக இருந்தால் ஒரு டீப் லோவர் நோட்டில் பேசுவது, இன்னொரு வீடியோ தான் பண்ணலாம் வாய்ஸ் மாடுலேஷன் பற்றி. யூஸ்வலி ஹையர் பிச்சில் பேசக்கூடாது. எங்கே போகிறீங்க, எங்கே ஹையர் பிச், நோ. அது உங்களை கொஞ்சம் டிமிடாக காட்டும், ரெஸ்ட்லெஸ்ஸாக காட்டும். லோ பிச்சில் பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக, லவுட் வாய்ஸ். இப்போ நீங்கள் கேட்பீங்க, பெண்கள் எப்படி பேசணும்? பெண்களை ரொம்ப ஸ்ரீக்கியாக போகாமல் ஜென்டிலான டோனில், நார்மல் டோனில், ஸ்வீட்டாக பேசுங்க. கான்ஃபிடென்ட்டாக, கான்ஃபிடென்ட், ஸ்வீட், நார்மல் பிச். ஃபார் மென், லோவர் பிச், கான்ஃபிடென்ஸ், ஜென்டில்னஸ். ஓகே, ஜென்டிலாக பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது ஜென்டில்னஸ். எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க. ஓகே, ஃப்ரெண்ட்லி. ஹலோ, குட் மார்னிங். ஸோ எப்போ வந்தீங்க, ஹவ் ஆர் யூ. எஸ், ஐ எம் ஆல்சோ ஃபைன். உற்சாகமாக, உற்சாகம்.
தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உற்சாகத்தோட, ஓகே, enthusiastic, friendly, confident, ஓப்பன், ரிலாக்ஸ்ட், இதெல்லாம் தான் பாசிட்டிவ் கம்யூனிகேஷனுக்கான சைன். ஓகே, நெக்ஸ்ட் தான். ஸோ இந்த வாய்ஸ் தாண்டி நெக்ஸ்ட் தான், நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கு. ஆக்சுவலி நம்ம பேசுவதுக்கு முன்னால இன்னொன்று இருக்கு, லிசன். கொஸ்டின் கேளுங்க, எங்க போறீங்க? இப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஐம் கோயிங் டு சென்னை, ஐ ஹாவ் ஏ ப்ரோக்ராம் டுமாரோ தேர். ஓகே, அவங்க சில வேளை கொஞ்சம் அவங்கள போஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க புகழ சொல்லுவாங்க, தேவையில்லாத கதைகளை சொல்லுவாங்க. லிசன், லிசன், யூ ஹாவ் டு லிசன். ஹாவ் ஏ குட் இயர் ஃபார் லிஸ்னிங், கிவ் இயர் டு தம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷும் படிங்க. ஓகே, கிவிங் இயர் டு தம், அதர்வைஸ் ஹாவ் ஏ குட் இயர் டு தம் ஃபார் லிஸ்னிங். கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. அப்படியா, இன்வால்வ் ஆகி கேளுங்க. கொஸ்டின்ஸ் கேளுங்க இடையில. அப்படியா, என்னாச்சு, எதுக்கு, ஓகே ஃபைன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வேற என்ன என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க, லிசன் பண்ணுங்க, அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்டடாக காட்டுங்க. நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆளை கூடுதல் அட்ராக்ட் பண்ண வைப்பது இதெல்லாம் ஓகே தான். கூடுதல் அட்ராக்ட் பண்ண வைப்பது எப்படி நீங்கள் அவங்கள லிசன் பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்டிங்காக. ஓகே, அவங்கள வேல்யூ பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி லிசன் பண்ணுறீங்களா, அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் திருப்பி தருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போகும். ஓகே, என்ன நல்லா லிசன் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு, மோட்டிவேட் பண்ணுறாரு, ஓகே, என்னை பற்றி தெரிய ஆர்வமாக இருக்காரு அப்படின்னா they like you. So listen and understand. சும்மா லிஸ்னிங் இல்லை, involve and listen. Try to understand their emotions, their points, then give a reply. Finally தான் உங்கள் ஐடியாவும் உங்கள் லாங்குவேஜும். ஸோ that is a final one. நீங்கள் இந்த 5 காரியத்தில் கோட்டை விட்டுட்டு ஃபைனலில் மட்டும் கரெக்டாக பண்ணால் you won't be a successful, positive, attractive communicator. ஓகே, 5வது தான், ரிப்ளை கொடுக்கும்போது லவுடாக பேசுங்க, எல்லாருக்கும் கேட்கணும், லவுடாக பேசுங்க. பேசும்போது இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கான்டாக்ட், ஸ்மைல், ஃப்ரெண்ட்லி, ஓகே, ரிலாக்ஸ்டு ஜெஸ்டர், ஓப்பன் பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், ஓகே, லவுடு வாய்ஸ், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஸ்லோவாக கிளியராக, லோவர் நோட்டில் கான்ஃபிடெண்ட்டாக கிளியராக, கொஞ்சம் ஸ்லோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, அவங்க உங்களுக்காக ஓப்பனாக பார்க்கணும். தட் இஸ் அ பாடி லாங்குவேஜ். கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது நிறைய பேர் பேசுவாங்க, நீங்கள் எழும்பி பேசும்போது அப்படி திரும்பி பார்க்கணும். ஓகே, கான்ஃபிடென்ட் வாய்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் வியூ டுடே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் திரும்பி பார்க்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் கேட்குது, கான்ஃபிடென்ட் வாய்ஸ் கேட்குது, ஜென்ரலாக இருக்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, வார்மாக இருக்க, அது யாரப்பா? தென் எக்ஸ்பிளைன் ஸ்லோலி, கிளியர்லி. ஓகே, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் கொஸ்டின்ஸ். பொறுமையாக அடுத்தவங்களுக்கு பதில் கொடுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃபே மாறும். உங்கள் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, உங்கள் ஜாப் பிளேஸில், உங்கள் பிஸ்னஸ் பிளேஸில் நீங்கள் க்ரோ ஆவீங்க. உங்கள் ரெஸ்பெக்ட் கூடும், மக்கள் உங்களை வேற லெவலில் கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இதில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.